ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவ வீரர்களை கொன்று அவர்களது உடலை சிதைத்த விவகாரத்தில் பாகிஸ்தான் தூதரை நேரில் அழைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் கணபதியிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். கணபதி, இந்திய வீரர்களின் உடல்கள் சிதைக்கப்பட்டது தொடர்பாக பாகிஸ்தான் தூதரிடம் இந்திய வெளியுறவுத்துறை என்ன தெரிவித்திருக்கிறது? இன்று வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் தூதரை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்று சொல்லப்படும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு வரும்படி அழைத்திருந்தார். அழைத்து அவரிடம் மிகவும் கண்டிப்பாக பாகிஸ்தான் தான் இந்த கொடூரமான செயலிலே ஈடுபட்டிருக்கிறது, பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள்தான் இந்திய வீரர்களை கொன்று அவர்களுடைய உடல்களை சிதைத்தார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே பாகிஸ்தான் இந்த விஷயத்திலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த செயலிலே ஈடுபட்டவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களை தண்டிக்க வேண்டும். அந்த தகவலை இந்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என ஜெய்சங்கர் உறுதியுடன் மிகவும் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார். இதை தவிர பாகிஸ்தான் அரசுக்கு இந்தியாவின் கடும் கண்டனத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தானுடைய தூதருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்துல் பஷீத் இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்ட பிறகு இந்த விஷயத்திலே பாகிஸ்தானின் ஈடுபாடு எதுவும் கிடையாது என்று மீண்டும் சொல்லியிருக்கிறார். அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இந்த வேலையில் ஈடுபடவில்லை, இந்த கொடூரமான செயலை அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை ஒத்துக்கொள்ளாத இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் இந்த செயலிலே ஈடுபட்டது பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் 400 மீட்டர் வரை உள்ளே வந்து இந்த தாக்குதலை அவர்களை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் ஊடுருவி வந்து இந்த தாக்குதலை நடத்தும் போது பின்னால் இருந்து பாகிஸ்தான் ராணுவமும் துப்பாக்கிச் சூடு நடத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருக்கிறது என்று சொல்லி மீண்டும் கண்டனத்தை வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே வெளியுறவுத்துறை செயலாளரே பாகிஸ்தான் தூதரை அழைத்து வன்மையான கண்டனத்தை தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படியும் வலியுறுத்தியிருக்கிறார். பாகிஸ்தானின் தூதர் இது பாகிஸ்தான் ராணுவத்தின் செயல் இல்லை என்று கூறியிருக்கும் இந்த வேளையில் செய்தது யார் என்ற கோணத்தில் பாகிஸ்தான் தரப்பில் விசாரணை நடைபெற வாய்ப்பிருக்கிறதா, அல்லது பாகிஸ்தான் ராணுவத்தினரின் செயலுக்கு இந்தியாவின் தரப்பில் ஏதேனும் பதிலடி தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா? நேற்றே இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இந்திய வீரர்களை கொன்று அவர்களது உடல்களை சிதைத்தது ராணுவ மரியாதைக்கு சரியானது அல்ல, எந்த ராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் இது போன்ற காட்டுமிராண்டித்தனமான செயலிலே ஈடுபட மாட்டார்கள் என்பதை தெரிவித்திருந்தார்கள். தீவிரவாதிகளைப் போல் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் செயல்பட்டிருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அப்போதும் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் இந்த செயலிலே ஈடுபடவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆகவேதான் தற்போது இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியிலே 400 மீட்டர் வரை பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஊடுருவினார்கள். DAT என்று சொல்லப்படும் பார்டர் ஆக்ஷன் டீம் தான் இந்த வேலையை செய்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்துடைய இந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள் இதை செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் மீது நடவடிக்கை தேவை, அவர்களுக்கு தண்டனை அளித்து அந்த தண்டனை என்ன என்பதை இந்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஜெய்சங்கர் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கிடையே இதுபோல செயல்கள் மேலும் தொடர்ந்தால் நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்பதும் பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லையிலே துப்பாக்கி சூடு போன்ற விஷயங்களுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது போல தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா மீண்டும் தாக்குவதற்கு இது ஒரு சரியான சூழ்நிலையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்திய வீரர்களை கொன்றதற்கு பதிலடி வேண்டும் என்று அரசியல் ரீதியாக கடும் அழுத்தம் தற்போது வலுத்துக் கொண்டிருக்கிறது. கணபதி, தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.